இன்னைக்கு என்ன புதன்கிழமையா? சரி, நாளைக்கு வந்து வாங்கிக்கிட்டு போ என்றார். மறுநாள் நோட்டு எழுதி ரெடியாக இருந்தது. ஸ்டாம்பின் மீது கையெழுத்தை போட்டுவிட்டு செட்டியார் நோட்டை வாசித்து பார்த்ததும் திடுக்கிட்டார். 500க்கு 1000 ரூபாயாக எழுதியிருந்தது. மாமா, இது என்ன இப்படி என்று தயங்கினார் செட்டியார். அதுக்குன்னு வருவான, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தானே. எவ்வளவு எழுதுனா என்ன? வட்டியும் 1க்கு 1.25 போட்டிருக்கீங்களே. நாயக்கருக்கோ சிரிப்பு வந்து விட்டது. சத்தம் கேட்காமல் உடம்பு மாத்திரம் குலுங்க சிரித்தார். ரூபா சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்க என்று சொல்லி 500 ரூபாய் நோட்டுகளை 2-3 தரம் எண்ணி செட்டியாரிடம் கொடுத்துவிட்டு தன் தலையை தடவிக்கொண்டார் நாயக்கர். இது அவருக்கு என்று உள்ள ஒரு பழக்கம். கடன் வாங்கியது வீண் போகவில்லை என்று செட்டியார் நினைத்தார். தண்ணீரை கிணற்றில் கண்டுகொள்வதற்கும் வாங்கிய கடன் செலவாகி முடிவதற்கும் சரியாக இருந்தது. கிணற்று பக்கம் உட்கார்ந்து செட்டியார் யோசனையில் ஆழ்ந்த வண்ணம் இருந்தார். கடையை சரியாக கவனித்து பல நாட்கள் ஆகிவிட்டது. நேரடியான கவனம் இல்லாததால் வியாபாரமும் மந்தமாகிவிட்டது. விற்பனையும் குறைந்து போய்விட்டதே என்ற யோசனையில் பலமாக ஆழ்ந்திருந்தார். கற்களை சம்மட்டியால் அடித்து உடைக்கிற ஓசையும் கம்பியில் இடைவிடாமல் விழும் சுத்தியலின் ஒலியும் கிணற்றுக்குள் இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. கிணற்றுக்குள் இருந்து நல்லதண்ணி என்ற குரல் கேட்டு திரும்பினார் செட்டியார். சப்தங்கள் எல்லாம் நின்றன. அடிச்சது யோகம், இப்படிலாம் இருக்கணும். சரியான தண்ணி, இப்படி தண்ணி இந்த பக்கத்திலே கிடையாது. செட்டியார் வேகமாக கிணற்றுக்குள் இறங்கினார். ஒருவாய் தண்ணீர் கையினால் அள்ளி குடித்தார். அவருக்கு உண்டான சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நம்மை பிடித்த பீடையெல்லாம் இன்றோடு ஒளிந்தது என்று நினைத்தார். ஊறிய தண்ணீர் நல்லதாக இருந்ததே தவிர 1/2 ஏக்கர் மகசூல் வைக்க காணாது. கிணற்றில் கூலி வேலை செய்பவர்கள், முதலாளி, தோண்டியது தோண்டிட்டீங்க, இனி 2 கஜம் தோன்றதுக்கு யோசிக்கலாமா? கையோடு கையா செஞ்சு முடிக்கிறது தான் நல்லது. யானையை வாங்கிட்டு துரட்டிக்கு யோசிப்பாங்களா என்றார்கள். செட்டியார் சிரித்துக் கொண்டே, இவங்களுக்கு என்ன, சொல்றவங்களுக்கு மாட்டுக்கு புண்ணு வேதனை காக்காக்கு தெரியுமா என்று நினைத்தார். ஆனாலும் இவ்வளவு பாடுபட்டு தோண்டியும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறதே என்று எண்ணினார். வீட்டிற்கு சென்ற செட்டியார் தன் மகன் சிவக்கொழுந்தை அனுப்பி கிணற்றிலிருந்து 1 குடம் தண்ணீரை எடுத்து வரச் சொன்னார். வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் தண்ணீரை சாப்பிட்டு நன்றாக இருக்கிறதே என்று வியந்தார்கள். நல்ல சிவம் செட்டியாருக்கு மாத்திரம் தண்ணீர் ருசிக்கவில்லை. இதற்குள் இந்த நல்ல தண்ணீர் விஷயம் தீ போல ஊருக்குள் பரவியது. ஆண்கள் செட்டியாரின் யோகத்தை பற்றி பேசினார்கள். பெண்கள் தண்ணீர் எடுக்க கிணற்றின் மேல் படையெடுத்தார்கள். தண்ணீரின் அருமை அவர்களுக்கல்லவா தெரியும். இதை அறிந்த செட்டியார் பொங்கி பூரித்து போனார். செட்டியாருக்கு இப்பொழுது 2 பிரச்சனைகள் எழுந்தன. புதிதாக ஒரு ஜோடி காளைகள் வாங்க வேண்டும். கிணற்றை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும். தகப்பனாரிடம் கலந்து கொண்டார். மகனே, உனக்கு என்ன தோன்றதோ அது படி செய், கடவுள் விட்ட வழி என்று கூறிவிட்டார். திரும்பவும் ஐயவார் நாயக்கர் வீட்டை நோக்கி நடந்தார் செட்டியார். விஷயத்தை அறிந்த நாயக்கர் மீண்டும் சந்தோஷம் கொண்டார். மாப்பிள, குடி தண்ணீருக்கு கஷ்டப்படுற ஊர்ல ஒரு நல்ல தண்ணி கிணறு கிடைச்சதே பெரிய தர்மம் இல்லையா என்று பாராட்டிவிட்டு, சரிதான், கமலைக்கு மாடம், அதுக்கு வேண்டிய ஜாமான் போக்குவரத்தும் வேணுங்கிறீரு, கிணத்தை வேற இன்னும் ஆழப்படுத்தணும்னு சொல்றீரு. இதுக்கெல்லாம் குறைஞ்சது ரூபா 1000க்கு குறையாம வேணுமே, என்ன செய்ய போறீரு என்று கேட்டார். மாமா, அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்தேன். நீங்க தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன் என்று பணிவோடு சொன்னார் செட்டியார். நாயக்கர் ஏதோ மனசுக்குள் தீர்மானிப்பது போல் பாவனை செய்து தன்னுடைய பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு தீர்மானமான குரலில், இப்ப இருக்கிற நிலையில ஏக்கர் 300 ரூபாய் தான் பெறும். 4.5 ஏக்கருக்கு 12, 1/2 ஏக்கருக்கு ஒரு 150, 1200, 150, 1350 என்றார். செட்டியாருக்கு திடுக் என்றது. என்ன மாமா இப்படி சொல்றீங்களே என்று தயங்கினார். ஆனாலும் மனசுக்குள் என்ன விலை போட்டுக்கொண்டால் நமக்கென்ன, விலைக்கா கொடுக்க போகிறோம் என்று நினைத்து, என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க என்றார். அப்பாவு, நான் சொல்றத கேளு. பேசாம நிலத்தையும் கிணத்தையும் அடமான வச்சு ரூபாயை வாங்கிட்டு போ. சம்மதம் இல்லைன்னா வேற எங்கேயாவது ரூபா கிடைச்சா மகாராசனா வாங்கிக்க. நான் வேண்டாம்னு சொல்லல, நான் கொடுத்த 500 ரூபாயை மட்டும் கொடுத்துரு என்றார்.
செட்டியாரால் என்ன சொல்ல முடியும்? சரி, நீங்க சொன்னபடியே அடமானம் வச்சிடுறேன் என்று ஒப்புக்கொண்டார். அடமானமும் செய்யப்பட்டது. பத்திரத்தில் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கையெழுத்து போட வேண்டும் என்றார் நாயக்கர். நல்ல சிவம் செட்டியாரிடம் பேனாவை கொடுத்தார்கள். கைகள் நடுங்க கையெழுத்து போட்டார். செட்டியாரிடம் பேனாவை கொடுத்தார்கள். தனக்காகவும் மைனருக்காகவும் என்று எழுதி கையெழுத்து போட்டார். ரூபாய் 1000 பெற்றுக்கொண்டார். பத்திரத்தில் ரூபாய் 2000க்கு அடமானம் என்று எழுதியிருந்தது. கழுகுமலை சந்தையில் செட்டியார் 2 சேவலை காளைகளை பிடித்தார். விலை 600 ரூபாய். செலவு வேறு. கமலைக்கு வேண்டிய சாமான்கள் கூனை, வடம், வால்கயிறு, மண்வெட்டி முதலிய சாமான்கள் வாங்கியாயிற்று. இனி கூனை வால் தைக்க தோல் வாங்க வேண்டும். கூட வந்த விவசாயிகளோடு தோல் கடைக்கு போனார் செட்டியார். தோலின் விலை 50 ரூபாய் என்று சொன்னான் கடைக்காரன். என்ன, தோல் விலை 50 ரூபாயா? என்ன அநியாயமா இருக்கு? ஒரு கூனைக்கு வேண்டிய தோல் 50 ரூபான்னா? கூட வந்த விவசாயிகள் செட்டியாரை பார்த்து சிரித்தார்கள். அதில் ஒரு வயசான விவசாயி, அட பைத்தியக்கார செட்டியார, விவசாயம் செய்யறது என்ன சும்மா நினைச்சுக்கிட்டியா? விவசாயி கணக்கு பார்த்தா தார்குச்சி தான் மிச்சம்னு சொன்னவன் எல்லாம் பைத்தியக்காரனா என்று கேட்டார். கடைசியில் 40 ரூபாய் என்று சுமாரான தோல் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஊர் திரும்பினார். கிணற்றை ஆழப்படுத்துதல் முதல் இதர தோட்ட சம்பந்தமான எல்லா ஏற்பாடுகளும் ரூபாய் 1000க்கும் சரியாக இருந்தது. புதிதாக ஒரு வேலைக்காரனும் நியமிக்கப்பட்டான். அவனுக்கு தோட்டம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் தெரியும். சாப்பாடு போக மாதம் 10 ரூபாய் சம்பளம் என்றும் தீர்மானமாயிற்று. தோட்டத்தில் மிளகு செடி நட ஏற்பாடு நடந்தது. அந்த சமயம் மிளகு வத்தலுக்கு ஏகப்பட்ட கிராக்கி. பொதி ஒன்றுக்கு 300 ரூபாய் விற்றது. ஒரு ஏக்கரில் சுமாராக விளைந்தாலும் 5 பொதி விளையும். செட்டியார் தோட்டத்துக்கு வேண்டிய உரங்களை பக்கத்து ஊர்களில் எல்லாம் சென்று விலைக்கு வாங்கினார். வாடகை கொடுத்து வண்டிகளில் கொண்டு வந்து சேர்த்தார். மேற்கே ஒரு ஊரில் மிளகு நாற்று வாங்க 30 ரூபாய் கொடுத்து ஒரு ஆளை அனுப்பினார். இப்படியாக காரியங்கள் வெகு தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையில் செட்டியாருக்கு ஒரு சமாச்சாரம் வந்தது. அது உண்மை என்றும் தெரிய வந்தது. சர்க்காரில் இனாமாக பணம் வாங்கி கிணறு வெட்டியவர்கள் 3 வருஷத்துக்கு மிளகு, பருத்தி போன்ற பணப்பயிர்கள் சாகுபடி செய்யக்கூடாது என்றும் உணவுப் பொருட்கள் தான் சாகுபடி செய்ய வேண்டும் என்றும் சர்க்கார் அதிகாரிகள் சொன்னார்கள். ஐயோ, மோசம் போச்சே என்று செட்டியார் தலையில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டார். இந்த பேரிடியில் இருந்து மீள அவருக்கு பல நாட்கள் ஆகியது. தகப்பனார் நல்ல சிவம் செட்டியாரோ படுத்த படுக்கையாகிவிட்டார். சரி, இனி கேப்பை பயிரிட வேண்டியதுதான் என்று அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். கையில் இருந்த பணமெல்லாம் கரைந்து போய்விட்டது. கடையில் புரண்டு கொண்டிருந்த பணத்தையும் எடுத்து செலவழிக்க வேண்டியதாகிவிட்டது. கடை வியாபாரம் படுத்து விட்டது. கடை திறந்திருந்ததே தவிர சாமான்கள் ஒன்றும் இல்லை. கேப்பை பயிர் கண்ணங்கரேர் என்று செழித்து வளர்ந்திருந்தது. பார்ப்பவர்கள் கண் திருஷ்டி போடாமல் இருப்பதற்காக ஒரு மண் கலயத்தின் மீது சுண்ணாம்பு அடித்து அதன் மேல் கருப்பு புள்ளிகள் குத்தி தோட்டத்தின் நடுமையத்தில் ஒரு கம்பை ஊன்றி அந்த கலயத்தை அதன் மேலில் கவிழ்த்து வைத்தார் செட்டியார்.